சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல்கள். செப்டம்பர் 11ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 53:6. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு பெறுவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சங்கீதம் தாவீதால் ராகத்தலைவனுக்கு எழுதப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தின் பல பகுதிகளை கொண்டுள்ளது. சியோன் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான இடம். அங்கிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க தாவீது கேட்கிறார். எருசலேம் நகரத்தை சியோன் என்றும் குறிப்பிடுவார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவள் பலுகி பெருகி எகிப்தில் அதிகமாகி விடுவார்கள் என்ற பயத்தால் எகிப்தியர் இஸ்ரவேலை ஒடுக்க நினைத்து அவளை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். கடினமான வேலைகளை செய்தார்கள். அவர்கள் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். அவள் கூக்குரலை கர்த்தர் கேட்டு மோசே மூலம் இஸ்ரவேலை மீட்க நினைவு கூர்ந்தார். மோசே பார்வோனிடமிருந்து இஸ்ரவேலை மீட்டு பாலும் தோடும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்டார். அநேக அற்புதங்களை கர்த்தர் மோசே மூலம் செய்தார். ஆனாலும் பார்வோனின் இறுதி கடினப்பட்டிருந்தது. கடைசியில் இஸ்ரவேலரை அனுப்பினார். அப்பொழுது இஸ்ரவேல் சிறையிருப்பிலிருந்து திரும்பினார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை எகிப்தினின்று, அதாவது அடிமைத்தனத்தினின்று மீட்டார். அவ்வாறு கர்த்தர் செய்யும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகி பலத்த ஆரவாரத்துடன் எகிப்திலிருந்து கிளம்பினார்கள். அவ்வாறு பாவ செயல்களாலும் சோதனைகளாலும் பிசாசின் கையில் அகப்பட்டு அடிமைகளாக இருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க இவ்வுலகத்திற்கு மனிதராக பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலாகிய நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியில் நடப்போம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் பரலோகத்தில் செல்லக்கூடிய வழியில் நடப்போம். நாம் பரலோகத்துக்கு சென்ற பிறகு அங்கே மகிழ்ச்சியும் களிப்புடனும் நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். ஜெபம். எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களை மீட்டெடுத்த உமது விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினரே, உமக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாக்கோபுக்கு ஏற்பட்டு களிப்பும் இஸ்ரவேலருக்கு உண்டான மகிழ்ச்சியும் அடைகிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற நாங்கள் பாக்கியவான்கள். ஆகவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு கனத்தையும் செலுத்துகிறோம் சுவாமி. ஆமீன்.